ஹாய் ஆல், வெல்கம் டு ஜாப்ஸ் மீடியா. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா எஸ்பிஐலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் நம்ம ஃபுல்லாகவே பார்க்க போகிறோங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஜாப் பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா எஸ்பிஐலேருந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பொதுவாக எல்லாருக்குமே வந்து இது வந்து ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் தாங்க. இது பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த எஸ்பிஐ இந்த மாதிரி வந்து நிறைய பேங்க் இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் நிறைய பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த ஜாப்க்கு பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் எதுவுமே கிடையாதுங்க. மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேரில் யார் வேணாலும் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு பேங்க் ஜாப் அப்படின்னு எடுத்துட்டாவே ரிட்டன் எக்ஸாமில் வைப்பாங்க. பட் வந்து இந்த ஜாப்க்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் எதுவுமே கிடையாதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் அப்ளை பண்ண வேண்டியதாங்க. அப்ளை பண்ணி நீங்கள் சப்போஸ் செலக்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக ஒரு இன்டர்வியூ மட்டும் வைப்பாங்க. ஸோ அந்த இன்டர்வியூ நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்டர்வியூ மூலிமா தான் டேரெக்டாக வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. இந்த ஜாப்க்கு யார் யாரெலாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th to டிகிரி எது முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. 10th 12th டிப்ளமோ டிகிரி இதில் நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு கட்டாயமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த ஜாப்க்கு ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 55 வயசு இருக்குங்க. யார் வேணாலும் வந்து இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோனில் வேணால் அப்ளை பண்ணிக்கலாங்க. உங்கள்கிட்ட லேப்டாப்பில் இல்லை கம்ப்யூட்டர் வேணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் வந்து லேப்டாப்பில் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை லேப்டாப் இல்லைனா நீங்கள் மொபைல் வச்சுருந்தா மொபைலில் கூட இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த ஜாப்க்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த விதமான ஃபீஸும் கிடையாதுங்க. நீங்கள் அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ணி அப்ளை பண்ணாவே போதுங்க. நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்குள்ளே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜாப்ஸ் மீடியா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே டு டே வந்திங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஜாப் வீடியோஸ் நம்ம வந்து போட்டுகிட்டே இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜாபோட வெப்சைட் லிங்க் வந்து நான் வந்து கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஜஸ்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம வந்து பார்க்கலாம். இந்த லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுங்க. கெரியர்ஸ்னு இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 விதமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து பேங்க் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டிலேருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆஸ் அன் எம்ப்ளாயி அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, அதில் போனீங்கன்னா அதில் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக போய்ட்டு அதில் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு ஆஃபீஸில் போய்ட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்க் நீங்கள் வந்து பேங்க்கில் போய்ட்டு உள்ளே போய்ட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்டில் கீழே பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆஸ் அன் அட்வைசர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே போய்ட்டு நீங்கள் வந்து ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி அவங்க வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா 800க்கும் மேலே வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்குங்க. நீங்கள் வந்து வீட்டிலேருந்து ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு நியர்பை எங்கே பக்கத்தில் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து அந்த சிட்டியை வந்து செலக்ட் பண்ணிக்கலாங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டிலேருந்தே வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாங்க. இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ப்ரொசீட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுங்க. இதில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேன், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ யார் வேணாலும் வீட்டிலேருந்தே வந்து அப்ளை பண்ணி ஒர்க் பண்ணலாங்க. இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடிச்சிருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 10th முடிச்சிருந்தாவே இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாங்க. ஸோ நீங்கள் 10th 12th டிப்ளமோ டிகிரி எது முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாங்க. சப்போஸ் இந்த ஜாபில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்பில் பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவ் சேலரியும் ரிவார்ட்ஸ் கொடுக்குறதா அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களோட கெரியர் க்ரோத்தும் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இந்தியாவில் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் இங்கே வந்து 800 பிரான்ச்சஸ் வந்து நியர்பை நமக்கு நிறையவே இருக்குங்க. ஸோ உங்களுக்கு நியர்பை எங்கே இருக்கோ எஸ்பிஐ வந்து நீங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டு உங்கள் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணலாங்க. இல்லை நீங்கள் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ண வேணாம், நான் வந்து பேங்க்கு போய் தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் நியர்பை வந்து நீங்கள் டேரக்ட் ஆஃபீஸ் கூட நீங்கள் செலக்ட் பண்ணி கூட நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கூட டேரெக்டாக போய் கூட ஒர்க் பண்ணலாங்க. உங்களோட விருப்பம் தாங்க. வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ண தான் ஒர்க் பண்ணலாம். இல்லை ஆஃபீஸ் போய்ட்டு ஒர்க் பண்ணலாம், பேங்க்கில் போய் ஒர்க் பண்ணணும் அப்படி ஆசை இருந்தாலும் நீங்கள் இப்போ வந்து அங்கே போய் கூட ஒர்க் பண்ணலாங்க.
ஸோ அதுக்கு வந்து எந்த வித எக்ஸாம்ஸும் கிடையாது. ஸோ டேரக்ட் இன்டர்வியூ மட்டும் தாங்க இருக்குங்க. இன்டர்வியூ நீங்கள் பாஸ் ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாப் கொடுக்க போகிறாங்க. இந்த ஜாப் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நோ இன்வெஸ்ட்மெண்ட்க்கு நீங்கள் எந்த விதமான அமௌண்ட்டை வந்து கட்ட வேண்டிய அவசியமே இல்லைங்க. இதில் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் ஏர்னிங் பொட்டென்ஷியல் இருக்கதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்களா, ஃப்ளெக்சிபிள் டைம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வீட்டில் இருந்தே உங்களுக்கு உண்டான ஃப்ளெக்சிபிள் டைமில் நீங்கள் எந்த டைம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைம்லேயே ஒர்க் பண்ணலான்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா ஆம்பிஷன் அண்ட் ஜென்யூனாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ்லாம் படிச்சதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபில் இன் தி டீட்டெயில்ஸ் பிலோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் எல்லாமே வந்து ஃபில் பண்ண வேண்டியதாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ்டரா மிஸ்ஸஸா அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபுல் நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ், நீங்கள் எங்கே இருக்கீங்களோ உங்களோட வந்து வீட்டு அட்ரஸ் வந்து அங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. கரெக்டான அட்ரஸ் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பின்கோடு கேட்டிருக்காங்க, உங்களோட பின்கோடை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஆஃபீஸை வச்சிங்கன்னா ஆஃபீஸ் ஃபோன் நம்பர் கேட்குறாங்க, இல்லைனா நீங்கள் வந்து உங்கள் மொபைல் ஃபோன் நம்பரை அங்கே வந்து பக்கத்தில் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோன் நம்பர் மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஸ்டேட் செலக்ட் பண்ணி தமிழ்நாடு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சிட்டி கொடுத்துருப்பாங்க, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து அங்கே நிறைய சிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. எஸ்பிஐ பேங்க் எங்கெல்லாம் இருக்கும் அந்த சிட்டிஸ் நேம் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு நியர்பை நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சிட்டியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சிட்டியை வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸில் வந்து நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் இல்லை மைனஸ் இது மாதிரி. நீங்கள் வந்து எப்போ ஓப்பன் பண்ணி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறீங்களோ அப்போ வந்து அந்த நம்பர்ஸ் வந்து மாறுபடுங்க, டிஃபர் ஆகும். உங்களுக்கு என்ன இது அங்கே வந்திருக்கோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்துட்டு கீழே வந்து சின்ன பாக்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. எந்த ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் வருதோ அதை வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஆன்சரோடு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சப்மிட்னு இருக்கும், சப்மிட் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. நம்ம ஈஸியாக வந்து 2 மினிட்ஸ்க்குள்ளவே வந்து ஈஸியாக வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்துட முடியுங்க. இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கான அந்த ஜாப்க்கான அப்ளிகேஷன் தாங்க நம்ம வந்து சப்மிட் பண்ணியிருக்கோம். இதுவே நீங்கள் போய் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் டேரெக்டாக போய் பேங்க்கில் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆஸ் அண்ட் எம்ப்ளாயி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து ப்ரொசீட் கொடுக்கணுங்க. நீங்கள் ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுங்க. இதில் பார்த்தீங்கன்னா வியூ அவர் கரண்ட் வேகன்சிஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன வேகன்சிஸ் இருக்குன்னு உங்களுக்கு வந்து அங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த ஜாப்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட சிவி அல்லது ரெஸ்யூமை வந்து நீங்கள் வந்து அங்கே வந்து மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து நீங்கள் உங்களோட ரெஸ்யூமை வந்து மெயில் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா வியூ அவர் கரண்ட் வேகன்சிஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டிபார்ட்மெண்ட், பொசிஷன், எந்த லொக்கேஷன் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த லொக்கேஷனில் ஒர்க் பண்ண போகிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கரண்ட் வேகன்சிஸ் நிறைய கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எந்த ஜாப்க்கு வேணும் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட அப்ளை நோட் இருக்கும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக போய் பேங்க்கில் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இதுக்கப்புறம் உங்களோட ஆப்ஷன் தாங்க. நீங்கள் வந்து டேரெக்டாக போய்ட்டு பேங்க்கில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு நினச்சிங்கன்னா நீங்கள் டேரெக்ட் ஆஃபீஸ் போய் டேரெக்ட் இது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைங்க நான் வந்து வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணி நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணி சொன்னோம் இல்லையா, அந்த டீட்டெயில்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி நீங்கள் வீட்டில் இருக்க உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளான டைமில் வந்து ஒர்க் பண்ணி நல்லாவே ஏர்ன் பண்ண முடியுங்க. இந்த ஜாபோட டீட்டெயில்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா நம்ம இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற யாராச்சும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தெரிஞ்சுட்டாங்களா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஜாப்ஸ் மீடியா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா டெலகிராம் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் போய் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் மோர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாங்க. அடுத்த ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து உங்களை எல்லாம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.